வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு ஃபேமஸ் ரெசிபி தான் இது. இது பேர் சுண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டுமே வச்சு பண்ணுறது இது வந்து குளிர் டயத்தில் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுகர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்திருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு 400 கிராம் ஒரு அரை கிலோன்னே வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நெய் வந்து தேவைப்படும். மொத்தமாகவும் ஊற்றி சூடு பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்பப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ வந்து சூடு பண்ணி இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கீ போட்டு அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பாதாமை வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த தோலை உரிச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட என்ன பண்ணிடலாம், பாதாமை போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து அந்த சுகர் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அதிலே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து முந்திரி அதை வந்து போட்டு வறுத்துருங்க. ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இது கூட கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நம்ம வறுத்துடலாம். ஏன்னா கிஸ்மிஸ் வந்து போட்ட உடனே வந்து வேகமாக பொரிஞ்சிடும். இது கூட சேர்ந்து போட்டோன்னா ரெண்டுமே என்னதுன்னா ஒரே அளவுக்கு வந்து வறுபடும். அதனால தான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன். பாருங்கள், ரெண்டுமே ஒன்றா வந்து பொரிஞ்சிருச்சு. இதையும் வந்து நம்ம வந்து அந்த கிண்ணத்தில் போட்டுடலாம். அதுக்கடுத்து இந்த ட்ரையாக இருக்கும் இல்லையா பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழத்தை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியாக வந்து நான் பிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதோட ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளரிக்காய் விதை இருக்கும் இல்லையா, அதையும் ஏன்னா வெள்ளரிக்காய் விதை தனியாக போட்டோம்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இது கூடயே போட்டு ரெண்டையும் ஒன்றா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பம் அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் இதோட போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அதையும் எடுத்து இது கூட போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அந்த அதோடு சேர்த்து இது சாப்பிடும்போது உண்மையிலே அவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். எவ்வளோ வேணாலும் இது வந்து அளவு இவ்வளோ தான் அப்படின்றது கிடையாது. ஒரு சிலர்லாம் வந்து 2 கிலோ 3 கிலோ அந்த அளவுக்கு கூட வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்டும் போட்டு செஞ்சு வைப்பாங்க. வருஷ கணக்காக இது வந்து கெட்டு போகவே போகாது, அப்படியே இருக்கும். அடுத்து வந்து நான் போடுறது வந்து கசகசாவும் போட்டு ஒரு செகண்ட் 2 செகண்ட் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கடுத்து சுக்கு பொடி இருக்கு இல்லையா, அது வந்து இது கூட போட்டுருங்க. ஏன்னா வந்து ஜீரணம் ஆகணும் இல்லையா, எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் கீ, அதனால் வந்து சுக்கு பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜீரணமாக இருக்கும். அளவாக போடுங்க. 25 கிராம் தான் நான் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா துருவி எடுத்துக்கிறணும். அதை இந்த கீயில் வந்து அப்படியே போட்டுருங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து இந்த தேங்காய், அப்புறம் கசகசா, அப்புறம் இந்த சுக்கு, இதை வந்து லாஸ்ட்டாக வந்து பொரிச்சிடுங்க. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் தான் சொல்லிட்டேனே ஏற்கனவே, உங்களுக்கு வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவைப்பட்டால் கூட நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. அப்படி தண்ணி படாமல் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா, டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா வருஷ கணக்காக யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகவே போகாது. மேக்ஸிமம் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். நல்லா தேங்காய் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துருங்க. ஏன்னா அந்த சுகர் இது எல்லாமே நல்லா கலரணும் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடயே வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கோவா இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் இல்லாத போட்டுக்கோங்க, ஏன்னா சுகர் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. நீங்கள் வந்து பசங்களுக்கு டெய்லி பால் கொடுப்பீங்க இல்லையா, அதில் வந்து இது 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்து கொடுத்தாலே போதும். அதே மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் காலையில் டெய்லி எடுத்துக்கிட்டாலே போதும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.